Hello students, welcome to HibaMax. 10th standard பசங்க எல்லாருமே நாளைக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிற விஷயங்களும் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தால் அங்கே போகும்போது நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ என்ன தான் நம்ம வெளியே பப்ளிக் எக்ஸாம் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பயம் கொஞ்சம் சால்வ் ஆகும். மொத்தமாக கம்ப்ளீட்டாக போகும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். அது இருக்கிறது எப்போவுமே நல்லது தான், அப்போ தான் தப்பு செய்ய மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வர விஷயத்தெலாம் கம்ப்ளீட்டாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களோட எக்ஸாம் ஃபியர் வந்து ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ டைமிங்ன்றது நான் எழுதுறது மட்டும் சொல்ல, இப்போ எக்ஸாமில் நம்ம எழுதுறது மட்டும் சொல்ல, ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து முன்னாடி போயிடுங்க, சரிங்களா? இப்போது நிறைய பேருக்கு வந்து ஸ்கூலில் வர சொல்லிடுவாங்க, நம்ம ஸ்கூல்லேருந்தே வேன் வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சென்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போயிடுங்க. எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க, சரிங்களா? அங்கே போனால் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி போகாதீங்க. நிறைய ஸ்கூலில் ஹால் டிக்கெட் அவங்களே வச்சுட்டு எக்ஸாம் ஹால் கிட்ட வந்து தான் தருவாங்க. இல்லை முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல எக்ஸாம் போக முன்னாடி ஹால் டிக்கெட் இருக்கா பார்த்துடுங்க, சரிங்களா? அண்ட் பேலன்ஸ் இப்போ கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கூல்லே சொல்லுவாங்க எப்படி வந்து தலைவாரணும், பிளாட் எப்படி போடணும், இது எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. பாய்ஸுக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஷூ போடக்கூடாது, ஸ்லிப்பர்ஸ் போடணும், பெல்ட்டு இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் மெயினாக சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு டைமிங் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக போயிடுங்க ஃபஸ்ட்டு நாள். அடுத்த நாள் உங்களுக்கு பழக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து ரூம் தேடணும், எங்கே ரூம் இருக்குதுன்னு தேடணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் முன்னாடியே பேரண்ட்ஸ் எப்போவுமே சீக்கிரமாக உங்களை கிளப்பிடுவாங்க, நீங்கள் லேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த ஒரு டென்ஷனுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக போங்க. அண்ட் நிறைய பேர் எக்ஸாம் ஃபியர்னு நைட்டே ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. நார்மலாக நீங்கள் எழுத போகிற ஒரு ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி எக்ஸாம்னு நினச்சிக்கோங்க. அது பப்ளிக் எக்ஸாம் எனக்கு பயமாக இருக்குது, படப்படான்னு வருது, நினச்சாலே படப்பட வந்துடும். ஸோ அப்படி பண்ணாதீங்க, சரிங்களா? அண்ட் செகண்ட் திங் என்னென்னா என்னென்ன கொண்டு போகணும். பென்னு, நிறைய பேர் இங்க் பென் கேட்குறீங்க, ஜெல் பென் ஒரு B7 பென் கேட்டீங்க. அண்ட் நிறைய இந்த மாதிரி நிறைய பென் வந்து சொல்லி கேட்டீங்க. எக்ஸோ பென் கேட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் நல்ல ஒரு இங்க் பென் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல எழுதுகிற ஒரு ஜெல் பென். இப்போ ஏன் ஜெல் பென் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது. கேட்ரேஜ் பென்லேயே நிறைய இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் புதுசாக பென் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. அது இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழுதும். புது பென் எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் எழுதும். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற பென் எடுத்துகிட்டு போங்க. ஜெல் பென் எழுதும் போது கொஞ்சம் டார்க்காக போல்டாக எழுதுகிற மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. பென்சில், நார்மல் பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட லெட் பென்சில்னால் அதுவும் எடுத்துக்கோங்க. 0.5 0.7 அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நார்மல் பென்சில் எடுத்துக்கலாம். ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், நார்மல் பென்சில் கொண்டு போகிறீங்கன்னா அண்ட் அதில் அந்த கவர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். எரேசரோட கவரும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஷார்ப்னரோட கவரும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எரேசரில் பேர் எழுதிலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த எரேசர் கொண்டு போகாதீங்க, பிளெயினாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டாலே போதும். அப்படி இல்லை பவுச் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பவுச் எடுத்துகிட்டு போங்க. மேபி அங்கே அலோவ் பண்ணலன்னா நீங்கள் ரப்பர் பேண்டில் எடுத்துகிட்டு போகிறதே பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ 2 பென் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை நம்பி போகாதுங்க, 2 பென். அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படி எழுதக்கூடாது. கம்ப்ளீட்டாக ப்ளூவில் தான் எழுதணும், இல்லை கம்ப்ளீட்டாக பிளாக். நீங்கள் வந்து ப்ளூ ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு சில பிள்ளைங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு 2மே யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னாலும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் வந்து பிளாக்கே வேண்டாம். இல்லை ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும்னா அங்கங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணாலே போதும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போது எக்ஸாம் ஹால் வந்து நீங்கள் நம்பர் எங்கே இருக்குது, எந்த
ரூம் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போவீங்க. உள்ளே போனோடனே அவங்கவுங்க சீட்டுக்கு கீழே முதல்ல ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாமே நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சைடில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். உங்கள் பெஞ்சுக்கு அடியில், உங்கள் சேருக்கு அடியில் அது சின்ன பேப்பர் இருக்கா, ஏதாவது எழுதியிருக்கா, டேபிளில் ஏதாவது எழுதியிருக்கா, இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸாமினர் இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்க பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏதாவது எழுதிருந்தா இப்படி எழுதிருக்குன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல செக் பண்ணிடுங்க. ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கிட்ட சொல்லலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஹாஷ் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஷீட் தருவாங்க. எக்ஸாம் ஷீட் வந்து ஒரு 26 to 27 பேஜஸ் இருக்கிற ஒரு புக்லெட் மாதிரி தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ரூல்டு தான் கொடுப்பாங்க. அதனால நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக அந்த லைன்லேயே எழுதலாம். நீங்கள் எழுதும் போது நல்லா போல்டாக எழுதுங்க. ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு எழுதுற மாதிரி எழுதுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பேப்பர் பார்க்குறதுக்கு. கிட்ட நெருக்கி எழுதாதீங்க. தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே கொஷின் பேப்பரில் எதுவுமே எழுதாதீங்க. அது மேலே ரெஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாமினர் சொல்கிற வரைக்கும் அதில் எதுவும் எழுதாதீங்க. அண்ட் 1 மார்க்லாம் நீங்கள் கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சிடாதீங்க. சின்னதாக ஒரு டாட் கூட வச்சிடக்கூடாது. கொஷின் பேப்பர் அப்படியே நீட்டாக இருக்கணும். அதில் எதுவுமே எழுதாதீங்க. ஏன்னா அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ்க்கு இதாகும். மேபி எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தா இதையே எழுதுனீங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ண பார்க்குறோமா, காப்பி பண்ண பார்க்குறோமா, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ண பார்க்குறோமா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ ஒரு என்கொயரின்னு வந்தாங்கன்னா 1/2 மணி நேரம் அதில் போயிடும். அந்த டைம் நம்ம எக்ஸாம் டைமு. ஸோ அது ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு. அதனால் எந்த ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே இன்வால்வ் ஆகிடாதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட் தரும்போது நம்ம வந்து அதில் ரிஜிஸ்டர் நம்பர் எழுத சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே அங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் எங்கே எழுதணும், நம்பர் ஆஃப் பேஜஸ் எங்கே, டபக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்கள் புக்லெட்டில் வந்து எதாவது டேமேஜ் இருக்கா பாருங்கள். எல்லா பேப்பரும் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன், ஏதாவது வெளியே வருதா, இதெல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் உங்கள் ரோல் நம்பரை அந்த புக்லெட்டில் எழுதிட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் எழுத முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. இதெல்லாம் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை நீங்கள் படிப்பீங்க. பட் இதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்லெட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் பேப்பர் வெளியே வராமல் இருக்கா, கிழிஞ்சிருக்கா, இது எல்லாமே நீங்கள் முன்னாடி செக் பண்ணிடுங்க. அண்ட் இதே வேலையை நம்மளும் செய்யக்கூடாது. இது பிஞ்சு வருதான்னு இழுத்து பார்க்காதீங்க, பிச்சுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. ஆன்சர் ஷீட் வந்து கவனமாக வைங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்தது உங்களோட தான். எக்ஸாமினர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அது கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டில் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் வந்து இப்போ ரோல் நம்பர் இங்கே எழுதுங்க, அவங்க சொல்லி முடிக்க முன்னாடி டப்பா நம்ம எழுதிடுவோம். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் கூட ரீசெண்டாக வந்தது, எக்ஸாம் டைமில் பண்ணுற காமெடிஸ் மாதிரி வந்தது இல்லையா? அவன் இதில் ரோல் நம்பர் எழுதாதீங்கன்னு சொல்லலாம், இவன் டப்பக்குன்னு எழுதிடுவான்ல. அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. ஸோ எக்ஸாமினர் என்ன சொல்கிறாங்களோ கம்ப்ளீட்டாக கேட்டு முடிச்சிருங்க. இங்கே எழுதணும். ஏன்னா ஒரு சில இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து எழுதணுமா இல்லை லாஸ்ட்டில் முடிக்கிற மாதிரி வருமா, இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு என்ன டவுட்னாலும் அந்த ரூமில் இருக்கிற உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, டீச்சர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத வரீங்கன்ட்டு. அதனால் கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அண்ட் தமிழ் எக்ஸாம்னால ஃபஸ்ட்டே வந்து ஆன்சர் ஷீட்டில் 4 படிவம் கொடுத்துடுவாங்க. நூலக உறுப்பினரோடது, பணி வாய்ப்பு வேண்டி வர்றது பயோடேட்டா, அப்புறம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை, அது ஒன்று, மேல்நிலை வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பம். நீங்கள் எது எழுத போகிறீங்களோ அந்த படிவத்தில் மட்டும் எந்த கொஷின் பேப்பரில் இருக்கோ அதை எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எம்டியாக விடக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதின கொஷின் ஏதாவது தப்பாக இருக்குது, அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா எக்ஸாமினர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சைடில் வந்து எழுதணும், இது நான் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன் அப்படின்னு தமிழ்லையோ இங்கிலீஷோ எழுதி உங்கள் சைனு. ஏன்னா அது நீங்கள் தான் கட் பண்ணீங்கன்ட்டு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்காக வேறு யாராவது ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பண்ணுறதுக்கு. அண்ட் இது சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒயிட்னர், பெலிக்கன், இங்கரேசர் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா பென்சிலை வச்சு லேசாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், போதும். இப்படி இந்த கலர் அடிக்கிற மாதிரிலாம் உட்காந்து ஷேட் பண்ணிட்டு இருக்காதுங்க. பென்சில் வச்சு லேசாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும், அவ்வளோதான். சரிங்களா? பெலிக்கன்லாம் பண்ணிங்கன்னா மேபி பின்னாடி எழுதுறதும் சேர்ந்து அழிஞ்சிரும். ஒயிட்னரும் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கரேசரும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு திங் முடிச்சிடலாம். அப்புறம் படிவம் பற்றியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரஃப் ஒர்க் செய்கிறதா இருந்தாலும் அது வந்து மேக்ஸுக்கு நான் அந்த எக்ஸாம் அப்போ முன்னாடி நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் திங் என்னென்னா
கொஷின் நம்பர் பகுதி பிரிவு இது வந்து கரெக்டாக எழுதி எழுதணும். ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு 8 மார்க் முதல்ல எழுதலாம், 5 மார்க் எழுதிட்டு அப்புறம் 3 மார்க் அப்புறம் 2 மார்க் வருவீங்க, 1 மார்க் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் 8 மார்க் எழுதுவீங்க. எப்படி வேணால் ஆர்டர் எழுதுங்க, ப்ராப்ளமே இல்லை. ஆனால் கொஷின் நம்பர் பகுதி பிரிவு கரெக்டாக எழுதணும். 1 மார்க்குக்கு ஆப்ஷன் எழுதாமல் நீங்கள் எழுதவே கூடாது, சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஷீட் இருக்குது, பிளாங்காக இருக்குன்னா அதை நீங்கள் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் விடக்கூடாது. இப்போ 2 கொஷினுக்கு நடுவில் கேப் இருக்குது, அது கிடையாது. லாஸ்ட்டாக சொல்கிறேன், எல்லாமே எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஆப்ஷன் எழுதணும், கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதணும் சொல்லிட்டேன், பகுதி விகுதியை சொல்லிட்டேன். அழகீடு வாய்ப்பாடு எழுதும் போது ஃபஸ்ட்டு பிரித்து தனியாக லைனில் காமிச்சிடுங்க, அதுக்கே 1 மார்க் தந்துடுவாங்க. அப்புறம் டேப்லோ காலத்துக்கு பேலன்ஸ் மார்க் தந்துடுவாங்க. கடிதம் எழுதும் போது விடுனரில் வந்து நீங்கள் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ விடுனரில் வந்து நம்ம பேர் எதுவுமே எழுதக்கூடாது, சரிங்களா? ஏ அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் எழுதிடுங்க. அண்ட் பெறுநருக்கு வந்து கொஷின் பேப்பர்லேயே கொடுப்பாங்க, அதுதான் எழுதுவோம். கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து எழுதிடுங்க. உரைமேல் முகவரி எழுதணும் லாஸ்ட்டாக, அதுக்கு 1 மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் அப்போவே எல்லாமே செஞ்சுருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். மனப்பாட பகுதி எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கம்மியானது. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். குறிப்பு சட்டம் 8 மார்க்குக்கு ரொம்பவே முக்கியம். ஒருவேளை கட்டுரை வந்து கட்டுரை வந்து நமக்கு புக்கில் இல்லாமல் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு எழுத தெரியல, டக்குன்னு எழுத தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து குறிப்பு சட்டமாவது காப்பி பண்ணி வைங்க, அதுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ குறிப்பு சட்டம் வந்து அழகாக பாயிண்ட் வச்சு எழுதிடுங்க. அண்ட் நம்ம உரைநடை 8 மார்க்ஸ் எழுதும்போது கூட நீங்கள் ஹெட்டிங் சப்ஹெட்டிங் எழுதிட்டு கீழே பாயிண்ட் வைஸ் எழுதுங்க, இன்னும் ஒரு பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும், சரிங்களா? அண்ட் மார்ஜினுக்கு இந்த பக்கம் நம்மளோட லெஃப்ட் சைட் மார்ஜினில் வந்து கொஷின் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது, சரிங்களா? அண்ட் உங்கள் பேப்பரோட கார்னர் வரைக்கும் எழுதாதீங்க. பேப்பரோட ரைட் சைடு இருக்குல்ல, அந்த கார்னர் வரைக்கும் நிறைய பேர் கடைசி வரைக்கும் எழுதி கீழே டேஷ் போட்டு மிச்சத்தை எழுதுவீங்க, அப்படிலாம் எழுதக்கூடாது. அந்த கார்னர் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, ஏன்னா டைப் பண்ணுவாங்க இல்லையா, பேப்பர்லாம் வந்து பண்டில் பண்ணுவாங்க, கெட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஆன்சர் எழுதி மடங்குச்சுன்னா கஷ்டம், அதனால் அப்படி செய்யாதீங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த ரூல்டு லைன்னால கொஞ்சம் கேப் இருக்கும், நீங்கள் கீழே எழுத மாட்டீங்க, ஆனால் சைடில் எழுதிடும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல விஷ் வாங்கிக்கோங்க, நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள், எதுக்காகவும் பயப்படாதீங்க. மார்க் வந்து இது வரைக்கும் படித்ததுக்கு தான் வரப்போகுது, அது லாங்குவேஜ் பேப்பரோ மேக்ஸ் பேப்பரோ சயின்ஸ் பேப்பரோ. இந்த ஃபுல் இயர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ, இல்லை லாஸ்ட்டு 3 நாள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கான பலன் தான் இப்போ கிடைக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? டாப்பர் எடுத்தால் தான் லைஃபு, மார்க் எடுக்கலான்னா இப்போலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது நினச்சி ஒரி பண்ணாதீங்க. இப்போ அட்டென்ட் பண்ண போகிறது நான் நல்லா பண்ண போகிறேன். இப்போ நான் அட் ப்ரெசென்ட் நான் என்ன பண்ண போகிறேனோ அதில் வந்து என்னோட ஃபுல் எஃபோர்ட் கொடுக்க போகிறேன், நான் அது நல்லபடியாக அட்டென்ட் பண்ண போகிறேன். இதை மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சென்டம் எடுக்கிறவங்க ஒரு கொஷின் தெரியலனாலும் அந்த டைமில் அவங்களுக்கு வர ஒரு பயம் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோ பயம்லாம் வேண்டாம், சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர்ஸையும் மறக்கடிச்சிடும், ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், எல்லாமே இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே அட்டென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட் செஷனில் எப்படி எழுதுங்கன்னு சொல்லுங்கள். எப்படியோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கேட்பேன் டெய்லியும், இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.